சிந்தனை தலைப்பு மக்களின் அறிவு வளர்ச்சி. அறியாமை என்ற மயக்கத்தில் வாழும் மக்களுக்கு மேலும் மயக்கத்தையூட்டி அதன் மூலமே வயிறு வளர்த்து வாழும் ஒருவரை தவறுதலாக அறிவாளி என்றோ, பெரிய மனிதர் என்றோ, அரசியல் தலைவர் என்றோ, சாது என்றோ, ஞானி என்றோ மக்கள் கருதும் வழக்கம் உலகில் சிறிது சிறிதாக மாறிக்கொண்டே வருகிறது. யார் எந்த கருத்தை வெளியிட்டாலும் இயற்கை அமைப்பு, மனித இன வரலாறு, முன்னோர் கருத்து, தற்கால உலக போக்கு, தனது அறிவு நிலை, விஞ்ஞானம் இவைகளோடு அதை ஒப்பிட்டு ஆராய்ந்து தெளிவு காணும் அளவிற்கு உலக மக்களின் அறிவு நிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகின்றது. தனித்த ஒரு மனிதனையோ அவன் கருத்தையோ சிறப்பித்து பேசிக்கொண்டிருப்பதிலேயே காலம் கழித்து தான் பயனற்று போகும் அறியாமை இருள் சுய ஆராய்ச்சியால் மக்களிடமிருந்து விலகி வருகிறது. இதன் விளைவாக மனிதன் மகத்துவத்தை மனிதன் அறிந்து மனிதனாகவே வாழத்தக்க சூழ்நிலை உலகம் முழுவதும் குறுகிய காலத்திலேயே உருவாகிவிடும் என்பது திண்ணம். சிந்தனை தலைப்பு சமுதாயத் தொண்டு. இளமை நோன்பு, இல்லறம் இரண்டையும் முறையாக ஆற்றியதால் பொருள், இன்பம் என்னும் இரு பிரிவுகளைப் பற்றி அனுபவ அறிவு கிடைத்துவிட்டது. இந்த இரண்டும் உடலையும் அலைந்து திரியும் மனதையும் பற்றிய அனுபவ அறிவு ஆகும். மேலும் உயிர், மெய்ப்பொருள் என்னும் இரண்டு மறைப்பொருட்கள் மனிதன் என்ற இயக்கத்தில் அடங்கியுள்ளன. இவற்றை அறிந்தால்தான் மனிதன் அறிவு முழுமையாகும். அதற்கு ஆசான் மூலம் உயிர்நிலை உணர்ந்தும் அதன் மேல் மனதை செலுத்தி அகநோக்கு பயிற்சியால் உயிரின் இருப்பு, இயக்கம், விளைவுகள் பற்றிய அறிவை பெறும் காலமே வனப்பிரஸ்தம் என்னும் அகத்தவ பயிற்சி காலம். அகத்தவத்தால் அறிவு முழுமை பெற்று விட்டது. இயற்கை பற்றிய முழு விளக்கமும் வாழ்வின் வளம், நெறிமுறைகள் பற்றியும் அனுபவ அறிவும் கிடைத்துவிட்டது. மேலும் அவன் வாழ்நாள் முழுவதும் ஆற்ற உள்ள கடமை என்ன? தன்னை உருவாக்கி வாழ வைத்த சமுதாயத்திற்கு உடல் ஆற்றலையும் அறிவின் விளக்கத்தையும் அர்ப்பணித்து சமுதாய தொண்டு ஆற்ற வேண்டும். பழம் பழுத்து விட்ட பின் மரத்தில் இருந்து விடுபட்டு வேறுபடுவதைப் போல் குடும்பம், பொருளுடைமை என்ற இரண்டு சிந்தனை எல்லைகளிலிருந்து பற்றுகளை விட்டு மனிதன் இயற்கை, உலகம் என்ற விரிந்த கருத்தோடு வாழ்கிறான். இந்த பொருள், மக்கள் என்ற உரிமை காட்டும் செயல்களுக்கு பதிலாக விரிந்த மனதோடு உலக மக்கள் அனைவருக்கும் தன்னை உரிமையாக்கி அவன் அறிந்த அறிவின் முழுமை பேற்றின் விளக்கங்களை மக்களுக்கு போதிக்கும் சமுதாய தொண்டினை செய்து வாழ்கிறான். சிந்தனை தலைப்பு இன்ப ஊற்று. என்னிடம் ஒரு முழுமையான ஆற்றலோடு எல்லாம் வல்ல இறைவன் என்னை படைத்திருக்கிறான். பக்திமானாக இருந்தாலும் ஞானமானாக இருந்தாலும் அவனுடைய பிரதிநிதியாகவே, அவனுடைய பகுதியாகவே நான் இருக்கிறேன். பேராற்றல் என்னிடம் அடங்கி இருக்கின்றது. இதை கொண்டு என்னென்ன நலம் செய்து கொள்ள வேண்டுமோ அதை நானே விளைவித்து உதவி தேவையான இடத்திலே அவர்களுக்கு உதவி செய்து அந்த உதவியை நான் பெறுவேன் என்ற அளவிலே உதவுபவர்களுக்கெல்லாம் நாம் பதில் உதவி செய்து கொண்டிருப்பேன் என்ற அளவிலே கடமை உணர்வோடு நின்று பாருங்கள். பெரிய சக்தி வாய்ந்த ஒரு ஆற்றல் உங்களிடம் பெருகிவிடும். தினந்தோறும் நீங்கள் ஒரு அதிகாரியாக இருக்கலாம். உங்கள் அதிகாரத்தின் கீழ் ஆயிரம் மக்கள் துன்பப்பட்டு கொண்டு இருக்கக்கூடும். நீங்கள் இந்த புறம் திரும்பி
நாம் அவர்களுக்கு என்ன செய்ய முடியும் என்று எண்ணிவிட்டீர்களேயானால் அத்தனை ஆயிரம் மனிதர்களுக்கும் அவர்களின் தேவைகளும் நேரடியாக உங்களுக்கு தெரிய தொடங்கும். அதை செய்ய ஆரம்பித்தீர்களேயானால் அவ்வாறு செய்ய செய்ய இன்ப ஊற்று தான் மனதிலே வளரும். தெய்வத்தோடு தெய்வமாகவே நிற்கும் ஒரு நல்ல காட்சி உள்ளத்தில் ஏற்படும். சிந்தனை தலைப்பு: வாழ்வாங்கு வாழ வழி. இளம் வயது காலத்தில் உடலையும் மனதையும் சரிப்படுத்தி கொண்டால் பின்னாலே நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருக்கும் என்று பார்த்தீர்களேயானால் அவை ஆரோக்கியமான கட்டமைப்பு கொண்டதாக. நல்ல குழந்தைகளை உலகிற்கு தருவதற்கு நமது உடற்பயிற்சி, தியான முறை இரண்டும் வாய்ப்பு அளிக்கும். வேலை பளு அதிகரிக்கும் போது ஊதியம் தராத உடற்பயிற்சி, தியானம் இவற்றை முதலில் நிறுத்திவிடலாம் என எண்ணாது, உள்ளூர இயங்கி வரும் இறை சக்திக்கு தொண்டு செய்யும் வகையிலே உடற்பயிற்சி, உளப்பயிற்சி செய்து நாளுக்கு நாள் மகிழ்ச்சியும் இன்பமும் தினந்தோறும் பெற்று நாம் காலையில் இருந்து மாலை வரை குடும்பத்தில் பல வகையான பொருட்களையும் பண்டங்களையும் கையாளுகிறோம். சமையல் பாத்திரங்களையே எடுத்து கொள்ளுங்களேன். சுத்தப்படுத்தி வைத்தால்தானே அவை மறுநாளுக்கு உதவும். அதேபோல் தினந்தோறும் மனதையும் உடலையும் உபயோகிக்கிறோம். அவற்றை அவ்வப்போது ஏற்படக்கூடிய களங்களை போக்கி மீண்டும் புதியதாக நாளை உபயோகத்திற்கு தயாராக வைத்து கொண்டால்தானே நன்றாக இருக்கும். கொடுக்கக்கூடிய உடற்பயிற்சி, மனதிற்கு கொடுக்கக்கூடிய தியான பயிற்சி, உயிருக்கு உறுதியளிக்கும் காயக்கல்ப பயிற்சி, இம்மூன்றும் உடலையும் உள்ளத்தையும் உயிரையும் மேன்மைப்படுத்தி தூய்மைப்படுத்தி மனிதன் வாழ்வாங்கு வாழ்வதற்கு வழி செய்யும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க